சிக்கன் டிக்கா அதிக புரதச்சத்து கொண்டது. இது உடல் வளர்ச்சிக்கும் தசை பராமரிப்பிற்கும் அவசியம். வைட்டமின் ஏ, சி மற்றும் பி போன்ற வைட்டமின்களைக் கொண்டுள்ளது. இது நல்ல ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். இது புரோட்டீன் நிறைந்த சுவையான சிற்றுண்டியாகும். செய்முறை: முதலில் சிக்கனை நன்கு கழுவி ஒரே அளவிலான துண்டுகளாக வெட்டிக் கொள்ளவும். பின்பு வெங்காயம் மற்றும் குடை மிளகாயை சிக்கன் துண்டுகளுக்கு ஏற்றவாறு நறுக்கி வைத்துக் கொள்ளவும். அடுத்து ஒரு பவுலில் தயிர், மஞ்சள் தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா, அவரவர் விருப்பத்திற்கேற்ப மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு, பிழிந்து வைத்திருக்கும் எலுமிச்சை சாறு மற்றும் நாம் செய்து வைத்திருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்டை போட்டு அதை நன்கு கலந்து விடவும். பின்பு அதில் நாம் நறுக்கி வைத்திருக்கும் சிக்கன் துண்டுகள், வெங்காயம், குடை மிளகாய் மற்றும் மிளகு தூளை தூவி நன்கு சிக்கன் துண்டுகளில் மசாலா ஒட்டுமாறு கலந்து விடவும். சிக்கனை மசாலாவுடன் எவ்வளவு நேரம் நாம் ஊறவிடுகிறோமோ அவ்வளவுக்கவ்வளவு அதன் சுவை நன்றாக இருக்கும். அடுத்து ஒரு ஐரன் ஸ்கியூரை எடுத்து அதில் முதலில் ஒரு சிக்கன் துண்டை சொருகி அதற்கு அடுத்து ஒரு வெங்காயம், அதன் பின்பு ஒரு பச்சை குடை மிளகாய் மற்றும் மஞ்சள் குடை மிளகாயை சொருகிக் கொள்ளவும். இப்பொழுது ஒரு பான் மிதமான சூட்டில் அடுப்பில் வைத்து அதில் சுமார் ஒரு மேஜைக்கரண்டி அளவு வெண்ணெயை ஊற்றி அதை உருக விடவும். வெண்ணெய் உருகியதும் அதில் நாம் சிக்கன் துண்டுகளை சொருகி வைத்திருக்கும் ஐரன் ஸ்கியூரை எடுத்து பான் இன் அளவிற்கேற்ப அதில் வைத்துக் கொள்ளவும். பின்பு இதை ஒரு தட்டில் வைத்து அதனுடன் சிறிது கேரட், வெங்காயம் மற்றும் வெள்ளரிக்காய் துண்டுகளை நறுக்கி வைத்து சுட சுட பரிமாறவும். இப்பொழுது உங்கள் சூடான மற்றும் சுவையான சிக்கன் டிக்கா தயார். இதை கட்டாயம் உங்கள் வீட்டில் செய்து பார்த்து உங்கள் குடும்பத்தாருடன் சேர்ந்து சுவைத்து மகிழுங்கள். இது போன்ற தகவல்களை தினமும் தெரிந்து கொள்ள எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும். நன்றி.